கிழக்கு தொகுதியில் ஒரே இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், இந்த வாக்குவாதம் தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து இன்றைய தினம் பார்த்தோம்னால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட காளைமாடு சிலையில் தனது காலையில் பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் துவங்கினார். இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக மரப்பாலம் பகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கச்சேரி வீதி, ஈவிகே இளங்கோவன் குடியிருப்பு சார்ந்த பகுதியில் உள்ள தெரு வீதிகளில் வாகனத்தில் பிரச்சாரம் செய்தபடி வந்த நிலையில் தற்போது ஈவிகே இளங்கோவன் வீட்டின் அருகே, அதாவது 50 அடி தூரத்திற்கு இடையே பிரிவு சாலை ஒன்று உள்ளது. அதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார். அப்போது முன்னதாகவே பெரியார் குறித்து சீமான் சர்ச்சை குறித்து, நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது. இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வகையில் பேசியது தற்போது தமிழகம் முழுவதும் பேசு பொருளாகி பெரியார் உணர்வாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர், அதாவது ஈவிகே இளங்கோவன் வீட்டின் முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சியினர் அவர் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது, காவல்துறை எவ்வாறு இதற்கு அனுமதி கொடுத்தார்கள், இது போன்ற பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் காவல்துறை எதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பியும் சீமான் தொடர்ந்து இந்த இடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் சமரச பேச்சு நடத்தி அவரை இந்த இடத்தில் கிளம்ப சொல்கிறோம், அதனால் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். இதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் சீமானுக்கு ஆதரவாக கோஷமளிப்பதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து தற்போது அந்த இடத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.